அவ்வளோ பரபர அரசியல் சூழல் நடுவில் சட்டமன்ற தேர்தல் களம் அவ்வளோ சூடு பிடிச்சிருக்க நிலைமையில் நம்மளோட அமைச்சர் திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இணைஞ்சிருக்கார். சார் வணக்கம் சார். நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஒவ்வொரு தேர்தலும் எங்களுக்கு புதுசு, அதனுடைய அணுகுமுறைகள் புதுசு, மக்கள் தேர்தலை முதல்வரை ஆட்சியாளர்களை பார்க்குற விதம் புதுசாக மாறிட்டு இருக்கிறீங்க. இந்த தேர்தல் என்னவா இருக்கு சார்? பல இடங்களில் கூறினது போல் எனக்கு தெரிஞ்சு 25 ஆண்டுகளில் எந்த ஆட்சியும் இந்த ஆட்சி அளவிற்கு தகவல் அடிப்படையில் மக்களின் மீது ஒரு அன்பும் பாசத்துடன் செயல்திறனுடன் திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி விளைவுகளை பெற்றதில்லை. நான் 2019 நட்சத்திர பேச்சாளராக பல இடங்களுக்கு பாராளுமன்ற தேர்தலுக்கு அனுப்பப்பட்டேன். அப்போ ஏற்கனவே ஒரு கொடூரமான ஒரு பண மதிப்பிழப்பு நடவடிக்கை நடந்தது. அதே மாதிரி ஒரு நைட் ஓவர் நைட்டாக ஜிஎஸ்டி அமல்படுத்தப்பட்டு அதுக்கு பிறகு 200 திருத்தங்கள் பல சில மாதங்களில் வந்தது. அப்போ நான் கூறினேன், அதிரடி அறிவிப்புகளால் ஒருத்தர் பெரிய தலைவர், மாபெரும் தலைவராக முடியாது. அதிரடி அறிவிப்பு தான் ஒரு தலைவருக்கு கெத்துன்னெலாம் பேசக்கூடாது. செயல்திறனில் விளைவில் நீ ஒரு நல்ல அரசியல் தலைவரை பார்க்கணும். எனவே நான் சொன்னேன், என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அரசியல் தலைவருக்கோ இயக்கத்துக்கோ ஒரு அரசாங்கத்துக்கோ குணங்கள் 3. 1, மனித நேயமும் மனிதாபமும் ஒரு பற்றும் இருக்கணும் மக்கள் மேல், அவங்களுடைய வாழ்க்கை மேல், அவங்களுடைய வாழ்க்கை முறை முன்னேற்றுவதற்கு ஒரு ஆர்வம். 2வது, நிறைய தகவல் இருக்கணும். எந்த சூழ்நிலை எங்கே பரவலாக இருக்கிறது, எங்கே யாருக்கு என்ன குறை இருக்குது, எங்கே என்ன நிறை இருக்குது, எங்கேருந்து நிதியை திரட்டலாம், எங்கேருந்து திட்டத்தை உருவாக்கலாம், எந்த வகையான செயல்பாட்டை பண்ணலாம். நல்ல குணமும் நல்ல தகவலும் இருந்தால் அதுக்கப்புறம் செயல்திறன் வேணும். யூ ஹாவ் டு பி ஏபிள் டு எக்ஸிக்யூட். இது 3 இருந்தால் தான் நல்ல தலைவர், நல்ல இயக்கம், நல்ல அரசாங்கம். அறிவிச்சுட்டு உன்னால் செயல்படுத்த முடியல, இல்லை அதோடைய விளைவுகள் கொடூரமாக இருந்தால் நீ தவறான நபர் அப்படின்னு நான் அன்னைக்கே பேசியிருந்தேன். அந்த அடிப்படையில் நான் சொல்வேன், இந்த 3ஐயும் இந்த 5 ஆண்டுகளில் நாங்கள் நிரூபித்திருக்கிறோம். முதலமைச்சர் அவர்கள் எல்லா தரப்பு மக்களுக்கும், அது குழந்தைகளாக இருக்கட்டும், மகளிராக இருக்கட்டும், முதியோராக இருக்கட்டும், விவசாயியாக இருக்கட்டும், மீனவராக இருக்கட்டும், அரசு ஊழியராக இருக்கட்டும், எந்த வகையில் யாரை கண்டறிய முடியுமோ, ஆஃபன்ஸ் அனாதைகளாக இருக்கட்டும், யாரெல்லாம் எந்த வகையில் உதவி செய்யலாம் என்று கண்டறிந்து அதற்கு ஒரு திட்டம் தீட்டியிருக்கிறார். தட் இஸ் ஹியூமனிட்டி. அதை செயல்படுத்துவதற்கு இதுவரைக்கும் தமிழ்நாட்டு வரலாற்றில், ஏன் நான் கூறுவேன், இந்திய வரலாற்றில் இல்லாத அளவுக்கு சிறந்த டேட்டா பேஸஸ் உருவாக்கியிருக்கோம். தமிழ்நாடு கவர்னன்ஸ் ஏஜென்சியில் ஸ்டேட் ஃபேமிலி டேட்டா பேஸ்னு கிட்டத்தட்ட 2.3 கோடி குடும்பத்தோடைய முழு தகவல்களை எல்லா இடத்துலையும் திரட்டி, எனவே வாழ்க்கை முறை யாருக்கு எங்கே இருக்குது, யார் எத்தனை திட்டத்தில் பலன் வாங்குகிறார்கள், யாருக்கு எது வர வேண்டும் வராமல் இருக்குது என்ற அளவுக்கு கண்டறிகிற we have the best databases we have ever had. அதில் ஏஐலாம் யூஸ் பண்ணி எங்கே நம்ம கைவிடுறோம், what are we missing அப்படின்னு அசஸ் பண்ணுற அளவுக்கு வச்சுருக்கோம். இந்த 2 அடிப்படையில் செயல்திறனை மிகவும் சிறப்பித்து எதெல்லாம் நாங்கள் எண்ணமாக வச்சிருக்கிறோமோ அதையெல்லாம் போய் நிறைவேற்றுறோம். உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த 10 லட்சம் லேப்டாப் கொடுக்குற திட்டத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் இருக்கிறதுலேயே இது வரைக்கும் கொடுக்கப்பட்ட பெஸ்ட் லேப்டாப்ஸ், பெஸ்ட் சிப், பெஸ்ட் மெமரி ப்ளஸ் ஃப்ரீ பெர்ப்ளெக்சிட்டி, ஃப்ரீ கோபைலட் ஏஐ டூல்ஸ் எல்லாம் வச்சு வெறும் 22,000 ரூபாய்க்கு ஒரு லேப்டாப்பை ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு 22,000 ரூபாய்க்கு ஒரு லேப்டாப் நீங்கள் கடையில் இன்றைக்கி போய் வாங்கினீங்கன்னா 40,000 ரூபா ஆகும். அதனால் வெளிப்படையான டிரான்ஸ்பேரண்ட் டெண்டரில் வாங்கி குறுகிய நேரத்தில் 10 லட்சம் லேப்டாப்பை ப்ரொக்யூர் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் மிக மிக கடினமான செயல்திறன் தேவைப்படுற செயல்கள். ஸோ தீஸ் ஆர் எக்ஸாம்பிள்ஸ். இந்த 5,000 ரூபா, 3,000 ரூபா அட்வான்ஸும், 2,000 ரூபா கோடைக்கால நிதியும் முதலமைச்சர் அறிவிக்கிற நாளில் பலருக்கு அவங்க வங்கியில் பணம் வந்த பிறகுதான் இந்த மாதிரி திட்டம் இருக்குன்னு தெரிய வருது. அவ்வளோ குறுகிய நேரத்தில் இல்லை in 3 hours we were able to distribute 6,500 crores to 1.3 crore bank accounts in 3 hours. So that execution capability we have built. This is what I mean.
சார் இப்போ நீங்க இந்த இந்த கனவு திட்டங்களா கடந்த 5 வருஷத்துல சிஎம் சொன்னதோ உங்களுடைய கவர்மெண்ட் சொன்னதோ இந்த மகளிர் உரிமை தொகை காலை உணவு திட்டம் இதெல்லாம் பிராக்டிக்கலா கிரவுண்ட்ல எவ்வளவு தூரத்துக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு, அது உண்மையிலேயே திரும்ப ஆட்சி அமைப்போம் 200 வெல்வோம்னு சொல்லும்போது அதுக்கு அது எவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணும், எவ்வளவு தூரம் உறுதுணையா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? சார் இது நான் திருப்பி சொல்றேன், we have never had more data than we have. We have never reached so many people like this before. இந்த அளவுக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு ஏதாவது ஒரு திட்டம் சொல்லுங்க, 1.3 கோடி மகளிருக்கு இது வரைக்கும் கொடுத்த திட்டத்தை சொல்லுங்க. அப்ப ரீச் ஆகலைன்னா எனக்கு புரியல. நீங்க என்ன சொல்றீங்க, சிலர் அவங்க நினைக்கிறாங்க அவங்களுக்கு தகுதி இருக்கணும், இல்லை பிழைவு இருக்கலாம், எந்த ஒரு சிஸ்டத்துலயும் 100% பர்ஃபெக்ட் இல்லை. ஆனா ரீச் ஆகலைன்னு என்ன அர்த்தம் எனக்கு புரியல. இந்த புதுமை பெண் திட்டத்தினால் பல லட்சம் மாணவிகள் இதுவரைக்கும் கல்லூரி போகாதவர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, திட்டத்தை அறிவிச்ச உடனே செயல்படுத்தின உடனே சுமார் 30,000 பெண்கள் ஏற்கனவே பள்ளி முடிச்சு கல்லூரிக்கு செல்லாம இருந்தவர்கள் புதுசாக கல்லூரியில் வந்து விண்ணப்பம் செய்து சேர்ந்திருக்கிறார்கள். அப்ப ரீச் ஆகலைன்னா இப்ப எப்படி வராங்க இவங்க? கரெக்டா? So if you tell me that we are unable to get the, அதாவது நம்ம எண்ணம் வைக்கிற அடையாளப்படுத்த முடியாத நபர்கள் இருக்காங்கன்னா அது இல்லை. இன்னும் சிலர் அவங்க தகவல் சரியில்லைன்னு நினைக்கிறாங்க, இல்லை அவங்களுக்கு உரிமை இருக்கணும்னு சரி நினைக்கிறாங்கன்னா இருக்கலாம், அதையும் சிறப்பிக்கணும். சார் இப்போ அகைன் இதே மாதிரி ஸ்கீம்ஸை எக்ஸ்டெண்ட் பண்றீங்க. இந்த மேனிஃபெஸ்டோ இந்த தேர்தல் அறிக்கையிலையும் வந்து மகளிர் உரிமை தொகையை உயர்த்துறீங்க, அப்புறம் முதியோர் உதவித்தொகை உயர்த்துறோம், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பண்றோம். இது அகைன் ஒரு ஃபைனான்சியல் பொருளாதார நோக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா அகைன் இதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு, ஏன்னா ஆல்ரெடி இதுவரைக்கும் இல்லாத கடனை வந்து இந்த 5-6 வருஷத்துல திமுக அரசு செஞ்சிருக்குன்னு முதல்ல எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு சார். அதான் அதோட ஃபேக்ட் என்ன சார்? அதெல்லாம் என்னங்க எப்படி சொல்றது, ரூபாய் கணக்கில் எல்லா நம்பரும் எல்லா காலத்திலையும் அதிகரிச்சு கொண்டே போயிட்டு இருக்கும். கரெக்டா? உங்க சம்பளம் 10 வருஷத்துக்கு முன்னால இன்னைக்கு இருக்கிற சம்பளத்தோட பாதி கூட இருந்திருக்காது. ஒரு பால் விலை இன்னையோட 5 வருஷத்துக்கு முன்னால கம்மி இருந்திருக்கும். ஒரு பொருள் வாங்குறது அதிகரிச்சது, இட்ஸ் கால்ட் இன்ஃப்ளேஷன். அதனால the numbers will always keep going up. அதாவது இன்னைக்கு 1 லட்சம் ரூபா வந்து 10 வருஷத்துக்கு முன்னால் இருக்கிற 1 லட்சம் ரூபாய்க்கு வெறும் பாதி கூட மதிப்பு இருக்காது பொருள் வாங்குற திறன். 1 லட்சம் ரூபாய்க்கு உங்களால் என்ன வாங்க முடியுமோ 10 வருஷத்துக்கு முன்னால் இப்போ அதில் பாதி கூட வாங்க முடியாது. ஸோ வெறும் நம்பர் எடுக்கிறது தப்பு. இது நான் எதிர்கட்சியாக இருக்கும்போதும் சொன்னேன், இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கும்போது சொன்னேன். நான் வந்து சீட்டை வச்சு கருத்து மாறுறவன் இல்லை. இருக்கிறதுலே முக்கியமான 2 நிதி ஆதாரங்கள், ஒன்று டெட் டு ஜிஎஸ்டிபி, அதாவது உங்க உற்பத்தியில் உங்க கடன் எத்தனை சதவிகிதம். அதோட முக்கியமானது, ஈவன் தோ இட் இஸ் நாட் இன் த எஃப்ஆர்ஏ ஆக்ட், அதாவது பொறுப்புள்ள நிதி மேலாண்மை சட்டத்தில் வருவாய் பற்றாக்குறை சைஃபரா இருக்கணும், நிதி பற்றாக்குறை 3% உற்பத்தியில் 3%க்குள்ள இருக்கணும் இந்த வருஷத்துக்கு அப்படின்னு தான் இருக்கே தவிர அதுக்கு மேலே எதுவும் சொல்றது இல்லை. ஆனால் நான் நிதியமைச்சராக இருந்ததுனால சொல்றேன், ஆக்சுவலாக உங்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை, கடனோட பெரிய பிரச்சனை வட்டி. ஏன்னா வட்டி வந்து உங்க வருமானத்தில் பெரிய சதவீதமாக ஆக உங்களுக்கு பாக்கி திட்டம் செலவு பண்றதுக்கோ ஊதியம் கொடுக்கறதுக்கோ ஓய்வூதியம் கொடுக்கறதுக்கோ பணம் இல்லாம நீங்க கடன் வாங்கி அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிடணும். அப்ப நீங்க வாங்குற கடன் முதலீடுக்கோ மக்கள் நலனுக்கோ போகாம உங்க டே டு டே ஆபரேஷனுக்கு போயிட்டே இருக்கும். எனவே ஆக்சுவலா நீங்க பார்க்க வேண்டிய 2 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், டெட் டு ஜிஎஸ்டிபி, உற்பத்தியில் எத்தனை சதவிகிதம் கடன், வருமானத்தில் எத்தனை சதவிகிதம் வட்டிக்கு போகுது. அந்த அடிப்படையில் பார்த்தால் நாங்கள் 2021 ஆட்சிக்கு வந்த பிறகு இன்னை வரைக்கும் அந்த நம்பர் மோசமாகவில்லை. மிகவும் சிறப்பிக்கல, மோசமாகவில்லை. அதே சமயத்தில் பல புது திட்டங்கள், பல புது பொருள்கள் மக்களுக்கு கொண்டு சேர்த்திருக்கிறோம். ஸோ எப்பயுமே ஒரு நிதியமைச்சராக இருந்தால் உங்களுக்கு 2 என்ன சொல்றது ஒரு டென்ஷன் இருக்கும். ஒன்று, டெட் டு ஜிஎஸ்டிபியை குறைச்சதுனால் வட்டி கம்மியாக கட்டணும், வருமானத்தில் வட்டி கம்மியாக கட்ட உங்களுக்கு முதலீடு செய்கிறதுக்கும் நல்ல புது திட்டம் செய்கிறதுக்கும் பாக்கி பணம் நிற்கும். அது செய்ய வளர்ச்சி அதிகரிக்கும், வளர்ச்சி அதிகரிக்க வருமானம் அதிகரிக்கும், வருமானம் அதிகரிக்க கடன் கட்ட தேவை குறையும்.
So it's called a virtuous cycle. If you have growth, it will drive revenue, it will reduce your debt, it will reduce your interest, it will increase your revenue. இந்த மாதிரி அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும், நம்ம ரெவன்யூ இல்லை அது growthோட ரெவன்யூ வரணும். கரெக்டா? இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது நடந்திருக்கு தமிழ்நாட்டு வரலாற்று. 2003ஆம் ஆண்டு அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது கொண்டாந்து 2 பெரிய சீர்திருத்தங்கள், பொறுப்புள்ள நிதி மேலாண்மை சட்டம் டெல்லிக்கு முன்னால் தமிழ்நாட்டில் வந்ததும், அதே போல் அந்த ஓய்வூதியங்களை புது பென்ஷன் மாற்றி, ஏன்னா அது வந்து கிட்டத்தட்ட கஜானாவை முழுசாக மூடிக்கொள்கிற மாதிரி சூழ்நிலை இருந்துச்சு. இந்த 2 நாள் டெட் டு ஜிடிபி நான் சொன்னேன்ல, உற்பத்தியில் கடன் சதவிகிதம் 27-28 இருந்தது. தொடர்ந்து 12-13 ஆண்டுகளாக குறைந்து கிட்டத்தட்ட 15.9% குறைஞ்சிருச்சு. அது அதிமுக ஆட்சி 6 வரைக்கும், 6 to 11 திமுக ஆட்சி, 11 to 14 அம்மையார் ஆட்சி. என்னைக்கு அம்மையார் ஜெயிலுக்கு போனாங்களோ அன்னைய வரைக்கும் தொடர்ந்து தமிழ்நாடுல நிதி நிலைமை சிறப்பித்துட்டே இருந்தது. ஒவ்வொரு ஆண்டும் ஒரு ஆண்டு விடாம. கரெக்டா? அதே சமயம் வருவாய் பற்றாக்குறை கிட்டத்தட்ட இல்லாம, அதே சமயம் என்ன ஆயிடுச்சு, வருமானத்தில் வட்டி கட்டுறது ஒரு காலத்தில் 23-24% இருந்தது. ஒரு ரூபா வருமானம் வந்தால் 24 பைசா வட்டி கட்டுறது குறைஞ்சு 11 பைசா குறைஞ்சிருச்சு. எனவே அந்த 13 பைசா சேமிப்பை வச்சு நீங்கள் புது திட்டம் பண்ணலாம். அதனால் நீங்கள் கடன் வாங்க வேணாம், நீங்கள் முதலீடு செய்யலாம். அதனால் கடன் குறைஞ்சி. ஸோ we were in that virtuous cycle. From 2003 till 2014 was the golden years of finance. கரெக்டா? 14 அந்த அம்மா ஜெயிலுக்கு போன உடனே சரிய ஆரம்பிச்சது. இருக்கிறதுலேயே நம்மளுக்கு தவறான நேரம் 14லேருந்து 2021 கூட நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா கோவிட். ஆனால் 14லேருந்து 20 ஒவ்வொரு ஆண்டும் வருவாய் கணக்கில் பற்றாக்குறை அதிகரிச்சு, வருமானத்தில் வட்டி அதிகமாக சதவீதம் போய், எனவே கடன் கூடுதல் எடுக்க வைத்து, எனவே திருப்பி 15.9% இருந்தது, திருப்பி 25-26% வளர்ந்துருச்சு கடன் உற்பத்தியில். அப்போ கோவிட் வருது, உடனே அது இன்னும் மோசமாகுது. அதுக்கப்புறம் நம்ம ஆட்சிக்கு வரோம். அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் சில ஆண்டுகள் கூடுதலாக நிதியை சிறப்பித்தோம், கம்மியாக திட்டங்களை செயல்படுத்தினோம். முதல் 2 வருஷம் ஏன்னா ரொம்ப மோசமான சூழ்நிலைன்றது, நான் நிதி அமைச்சராக இருக்கும்போது வருவாய் பற்றாக்குறையை பாதிக்கு மேலே குறைச்சிட்டோம். மொத்த கடனை ரொம்ப கம்மியாக வாங்கிட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் நிறைய ஸ்கீம்ஸ் பண்ணால் தான் வளர்ச்சி வரும், ஏன்னா ஒரு அளவுக்கு சரியாயிடுச்சுன்னு உடனே. அதனால் நான் என்ன சொல்லுவேன், 2003 to 2014 பெஸ்ட் பீரியட் பெர்ஃபார்மன்ஸ் ஃபைனான்ஷியல், 2014 to 2021 worst period performance financial. எல்லாம் அதிமுக, பட் நாட் அம்மையார், அது OPS EPS. 2021 to now the finances have not become worse. மிகவும் சிறப்பிக்கல, தக்க வச்சிருக்கோம். அது ரூபாய் கணக்கில் நீங்கள் என்னென்னமோ சொல்றீங்க, ஆனால் டெட் டு ஜிஎஸ்டிபி ரேஷியோவில் அப்படியே தக்க வச்சிருக்கோம். ஆனால் புது திட்டங்களை தீட்டிருக்கோம். இதோடைய நன்மையா கேடான்னு கேட்கறதுக்கு ஒரே பதில் தான், இது நன்மையா இருந்திருந்தால்தான் போன ஆண்டு 11.9% உற்பத்தி ரியல் growth வந்துச்சு. பண மதிப்பு குறைவை இந்த பண வீக்கத்தை சேர்த்தினால் 16% வளர்ச்சி 12 வருஷம் 13 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கு. அப்போனா we must be doing something right. Anyway it's a tension. நீ வந்து ஃபைனான்ஸை சிறப்பிக்கிறியா, கூடுதல் ஸ்கீம்ஸ் பண்றியா அப்படின்றது என்னைக்குமே பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே போகணும். சில சமயம் இது முக்கியம், சில சமயம் இது முக்கியம். பேலன்ஸ் பண்ணியிருக்கோம், அதனால தான் மோசமாகாமல் இருக்கு. நம்ம இவ்வளோ தூரம் பேலன்ஸ் பண்ணியிருக்கோம், ரொம்ப சிறப்பாக இதுவரைக்கும் வரலாற்று இல்லாத அளவுக்கு கவர்மெண்ட் நடத்திருக்கோம். ஆனால் பிரதமர் மோடி தொடர்ச்சியாக தமிழகம் வர்றாரு, தொடர்ச்சியாக பிரச்சாரம் நடத்துறாரு, அரசு மேலே ஊழல் குற்றச்சாட்டு வைக்கிற பல்வேறு ஊழல் நடந்திருக்கு, இந்த அளவுக்கு ஊழலான ஆட்சி நடத்தலை, குடும்ப ஆட்சி, இப்படி பல்வேறு கடுமையான விமர்சனங்கள் வைக்கிறார் சார். அதெல்லாம் எடுபடுமா? அதில் என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? எல்லா ஆட்சி நடத்தும் போதும் எல்லா எதிர்கட்சியும் ஊழல் குற்றச்சாட்டை வைப்பாங்க. நாங்கள் வைக்காமல் இருந்தோமா? நாங்கள் கேஸ் போடாமல் இருந்தோமா? அதனால் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த 25 ஆண்டு நான் வரலாற்றில் பார்த்தேன் என்றால், அந்த கட்சியோடைய தலைவர் ஜெயிலுக்கே போயிருக்காங்க ஊழல் குற்றச்சாட்டுக்கு. அதனால் நான் சொல்கிறது 2 வகையில் ஒரு தவறான பிரச்சாரம் செய்கிறார்கள் டெல்லியிலிருந்து. ஒன்று சொல்கிறாங்க, நாங்கள் இருந்தால் தான் உங்களுக்கு வளர்ச்சி வரும், டபுள் என்ஜின் இருந்தால் தான் வளர்ச்சி வரும். நான் கேட்குறேன்,
டபுள் என்ஜின் இருக்கிற எந்த மாநிலத்திலையும் வராத வளர்ச்சி டபுள் என்ஜின் இல்லாத மாநிலத்தில் வந்திருக்குல்ல. அப்போ இதுக்கு மேலே நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? நீங்கள் வந்தால் இதோட மோசமாக தான் பண்ணுவீங்களே தவிர இதோட சிறப்பாக பண்ண முடியாதுன்றது அதனால இந்த டபுள் என்ஜின்றது ஒரு பொய் பிரச்சாரம் ஒன்று. ரெண்டாவது, எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் எல்லா முன்னேற்றமும் எல்லா திட்டமும் எல்லா சிறப்பாக இருக்கும்போது என்ன சொல்கிறாங்க? நீங்கள் ஊழல்வாதிகள். நான் சொல்கிறேன், ஊழல் குற்றச்சாட்டு இல்லாத கட்சியோ மாநிலமோ இந்தியாவில் கடைசி 25 வருஷத்தில் நீங்கள் உதாரணம் எடுத்து காட்டுங்கள். உலக அளவில் கூட சொல்லுங்கள். ஜனநாயக நாடுகளில் எல்லாம் ஏதோ ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இருந்துகிட்டே இருக்கும். ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிற இடத்தில் வளர்ச்சியும் வராமல் இருக்கிறது தான் அவங்க சொல்ற இடம். கரெக்டா சார்? இப்போ ஆனால் பிரதமர் இந்த குற்றச்சாட்டை சொல்ற பட்சத்தில் அதே நேரம் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டி இன்னும் அது பயன்பாட்டு கொண்டு வரப்படல. ஆனால் அவர் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு சுவாமி தரிசனத்துக்கு பிரச்சாரத்துக்கு வந்தப்போ போனார். இதை எப்படியாக புரிஞ்சுக்கிறார் சார்? இதனுடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னு புரிஞ்சுக்கிறோம்? முழு அரசியல், அவ்வளோதான். அதுவும் அரசியல், இதுவும் அரசியல். அது செய்யாததை செஞ்ச மாதிரி காமிக்கிறதுக்கு ஒரு அரசியல், இல்லாத பிரச்சனையை தூண்டி விடுறதுக்கு ஒரு அரசியல், அவ்வளோதான். எப்படி சார் இருக்கு போது அந்த எலெக்ஷன்? உங்களுக்கு எவ்வளவு சவாலா ஃபீல் பண்றீங்களா? ஒரு பக்கம் நீங்க திரும்ப 200+ ஆட்சி அமைக்கணும்ன்றீங்க, ஒரு பக்கம் அவங்க மோடி பயங்கரமா பிஎம் அமித்ஷா எல்லாம் வர்றாங்க, அப்புறம் விஜய் ஃபேக்டர், அவர் விஜய் பெரிய அளவுக்கு வாக்குகளை பிரிப்பாரு, திமுகவுடைய வாக்குகளை பிரிப்பாருன்னு ஒரு கணிப்புகள் இருக்கு. இதெல்லாம் எப்படி சார் பலமுனை போட்டி எப்படி இருக்கு போகுது சார்? எதிர்காலத்தை சொல்ற அளவுக்கு எனக்கு திறமை இல்லை. ஆனால் எனக்கு புரிந்த அளவுக்கு நான் சொல்றேன். நாங்கள் சொல்றது நார்மலாக ஆளுங்கட்சி என்ன சொல்றோம்? எங்கள் செயல்பாட்டினால், எங்கள் நல்ல அரசாங்கத்தினால், எங்களால் பற்ற பலனிலால் இதை மீண்டும் தொடர்றதுக்கு வாய்ப்பளிங்கள். அது நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். பொதுவாக எதிர்கட்சிக்கு சொல்லுவாங்க, இது பத்தாது, இது சிறப்பு இல்லை, இது இன்னும் நல்லா பண்ணும். அவங்க அது சொல்லிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் திருப்பி அடிப்படையில் சொல்கிறேன், மனித நேயம் இருக்கணும், தகவல் இருக்கணும், செயல்திறன் இருக்கணும். இது மூணுலேயும் நான் சொல்லுவேன் இந்த 5 ஆண்டு ஆட்சி முன்னாள் ஆட்சியோட சிறப்பாக நடந்திருக்கு, மூணுலேயும் அப்படின்னு சொல்லுவேன். அந்த அடிப்படையில் எனக்கு நம்பிக்கை இருக்குது. சிந்திச்சு வாக்களிக்கிற மக்கள் சரியான முடிவெடுப்பாங்க. அது என் தொகுதியை நான் எனக்கு முதல்ல புரிஞ்சது என் தொகுதி. என் தொகுதியில் நான் சொல்கிறேன், நான் முதல் தடவை வரும்போது 43% வாக்கு வாங்கினேன். 200 சொச்சம் பூத்தில் கிட்டத்தட்ட 100 பூத்து தவிர பாக்கியெல்லாம் ஜெயித்தேன். 5 வருஷம் நல்லா செயல்பட்டேன் எதிர்கட்சி எம்எல்ஏயா. அது முடித்த உடனே தேர்தலில் 49% வாக்கு வாங்கினேன். 23% வெற்றி வித்தியாசத்தில் கிட்டத்தட்ட 95% பாகங்களில் வெற்றி பெற்றேன். இப்போ நான் 5 வருஷம் அமைச்சராக இருந்திருக்கேன். மாநில அளவில், மாநகர அளவில், தொகுதி அளவில் பாகமாக, வீடு வீடாக, தனிநபராக பல திட்டங்களை நான் செயல்படுத்தியிருக்கிறேன். எனவே என்னுடைய எதிர்பார்ப்பு 5 ஆண்டு அமைச்சராக இருந்த பிறகு இந்த முறை 50லேருந்து 55-60% வரைக்கும் வாக்கு பெறுவது என்னுடைய இலக்கு. என் செயல்பாட்டு வரலாற்றை வைத்து மக்களிடம் போய் உரையாடி வாக்கு கேட்டு என்னுடைய இலக்கு. இந்த ஸ்டேட்டுடைய டிஎன்ஏவை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சார். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இது எப்படி பலமுனை போட்டி தானா, இல்லை விஜய் சொல்றது மாதிரி டிவிகே வெர்சஸ் டிஎம்கே என்ன இருக்கா? என்னைக்குமே எவ்வளவுதான் மக்கள் ஆதரவு இருந்தாலும் செயல்படுத்தி வாக்கெடுத்து நிர்வாகத்திறன் இருக்கிறதை குறைக்கவே முடியாது. அதனால் நான் யாரையும் தனிப்பட்ட முறையில் இவங்க பெரியவங்க இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் என்றைக்குமே பல முறை ஆட்சி நடத்தின கட்சி அதை குறைத்து பேச நினைத்தால் அது தவறான ஒரு யூகம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆட்சியோட குறைகளை பேசும்போது சார், அவர் குறைய சொல்லும்போது இல்லை எல்லண்டோ இஷ்யூஸ் ஆகட்டும், இல்லை அதெல்லாம் அவங்க சொல்கிறேன். அதெல்லாம் நான் அப்படி இல்லை, நான் அதை பற்றி சொல்ல ஆன்டி இன்கம்பன்சி இல்லை. அதுவும் நான் நீங்கள் கேட்ட கேள்வி வேறு, நான் உங்கள் கேள்விக்கு தான் நான் பதில் சொன்னேன். அவர் என்ன சொன்னார், இது திமுகவும் தாவேக்காவும் தான், ஏடிஎம்கே பிஜேபி இதில் போட்டியிலே இல்லைன்னு சொல்கிறாரு. அதை நான் மறுக்கிறேன். அவங்க வலுவான கட்சி, வலுவான இயக்கம், வலுவான வரலாறு, நல்ல நிர்வாகம் வச்சுருக்காங்க. அவங்கள
குறைத்து பேசினால் அது தவறு என்று நான் சொல்றேன். இன்னொரு ஒரு சின்ன விமர்சனம் வைக்கிறாங்களே சார், இந்த சீமான் கூட சொல்றாரு, இதை வந்து தேர்தல் அறிக்கைன்னு சொல்ல முடியாது, இது ஒரு இலவச அறிவிப்புன்னு தான் சொல்ல முடியும். இது அப்படி அந்த விமர்சனம் சரியா சார்? எத்தனையோ வளர்ச்சி திட்டம் சொல்லியிருக்கோம், ஐடி எக்ஸ்போர்ட்ஸை டபுள் பண்றோம்னு சொல்லியிருக்கோம், எத்தனை லட்சம் கோடி புது முதலீடை ஈர்க்கிறோம்னு சொல்லியிருக்கோம், எத்தனை புது டைடல் பூங்காக்கள் கட்ட போறோம்னு சொல்லியிருக்கிறோம், எம்எஸ்எம்இல எவ்வளோ வேலை உருவாக்க போறோம்னு சொல்லியிருக்கிறோம். இதை எப்படி நீங்க என்ன சொன்னீங்க, இலவச அறிவிப்பு என்ன? அப்ப இதெல்லாம் என்னன்னு கேட்குறேன். அப்போ முழுசா படிச்சிருக்க மாட்டாரு, படிச்சா இதெல்லாம் இருக்கு அதுல. மூன்றாவது முறை மதுரையினுடைய களம் எப்படி சார்? உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் என்னவா இருக்கு? என் தொகுதி மக்கள் மேல் எனக்கு என்னைக்குமே மிகுந்த நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு தெரியும், நீங்க நீண்ட கால மதுரையில் ஊடகவியலாளராக இருக்கீங்க. நான் என்னுடைய அணுகுமுறை வேறு. அந்த நம்பிக்கையினால் தான் இத்தனை நாள் நான் அதே அணுகுமுறையில் நான் தேர்தலை சந்திச்சு கொண்டே இருக்கிறேன். எனவே அது தொடரும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா எனக்கு மக்களோடைய அந்த அளவுக்கு தொடர்பு இருக்கு. தொடர்ந்து தகவல் அடிப்படையில் நான் உரையாடி கொண்டே இருக்கிறேன். இந்த முறையும் ஒவ்வொரு பிரச்சாரத்துக்கு போகும்போது கை நிறையா தகவல் எடுத்துட்டு போவேன். உங்கள் ஏரியாவுக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன், எத்தனை சமுதாய கூடம் கட்டியிருக்கேன், எத்தனை அங்கன்வாடி கட்டியிருக்கேன், எத்தனை ரோடு வச்சுருக்கேன், என்னென்ன திட்டம் தமிழ்நாட்டுக்கு செஞ்சுருக்கேன், எத்தனை திட்டம் மதுரைக்கு கொண்டாந்துருக்கேன், இனிமேல் வந்தால் என்ன செய்ய போகிறேன், எங்கெல்லாம் நாங்கள் தண்ணி கொண்டாந்துருக்கோம், எந்த வீடுகளெல்லாம் பயனாளிகள் இருக்கார்கள், தனிப்பட்ட முகாம்லையோ இல்லை என் சொந்த நிதியிலையோ உதவி செஞ்சுருக்கோம் அப்படின்ற அளவுக்கு எனக்கு தகவல் இருக்குது. அந்த அடிப்படையில் எனக்கு என்றைக்குமே இருந்த நம்பிக்கை இன்றைக்கும் இருக்குது. ஹோப்ஃபுல்லாக 200ங்கிறது அதே ஹோப் அப்படியே கண்டினியூ ஆகுதா சார்? அதாவது முதலமைச்சர் வைக்கிற இலக்கு மாநில அளவு இலக்கு. நீங்கள் முதல் கேட்ட கேள்வி என் கான்ஸ்டியூன்சி பற்றி எவ்வளோ கான்ஃபிடண்டாக இருக்கீங்க. நான் சொல்கிறேன், என் கான்ஸ்டியூன்சி எந்த அளவுக்கு முதல் நாள்லேருந்து கான்ஃபிடன்ஸ் இருக்கோ அதற்கும் மேல் இந்த தடவை இருக்கு என் கான்ஸ்டியூன்சியை பற்றி. பார்ட்டியோட கான்ஃபிடன்ஸ் முதலமைச்சர் சொன்ன இலக்கு நாங்கள்லாம் பணி செய்து அதை வென்று காட்ட வேண்டும்.